ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய 5வது யூனிட். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 20 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த 20 கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக்ஸ்லாம் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஐ மீன் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம், இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 20 வினாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வினா. ஸோ அதனால இந்த டாபிக்ஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள். ஸோ பொருளாதாரம்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து 11th 12th படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கட்டாயம் அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், 5 year பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு பிளானும் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு பிளான்லையும் யாரு ஒவ்வொரு பிளான் நடைமுறைப்படுத்தும் போது யாரு பிஎம் இருந்தா, அந்த மாதிரியான கண்டென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் வந்து எதை பேஸ் பண்ணி போடப்பட்டது, அந்த திட்டம் அதனுடைய முக்கியத்துவம், அதாவது லட்சியத்தை அடைஞ்சுதா இல்லையா, இது மாதிரியான தகவல் தான் படிப்பீங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு மதிப்பீட்டு, திட்டக்குழு, நிதி ஆயோக். நிதி ஆயோக் ஃபர்ஸ்ட் திட்டக்குழு இருந்தது, அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் நிதி ஆயோக்கா மாற்றப்பட்டது. அது எப்போ, எதனால, என்னங்கிறத பார்க்குறோம். அப்புறம் வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு, ரிசர்வ் பேங்க், நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுக்கு இடையில நிதி பகிர்வு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? பொருளாதார போக்கு, அப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்கம். வேலை வாய்ப்பு பேஸ் பண்ணி இந்திரா காந்தி அவர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணாங்க. அப்புறம் நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு எப்படி இருக்கு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், அப்புறம் மக்கள் தொகையில எப்படி இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும், கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அப்புறம் சமூக பொருளாதார மேம்பாட்டில் உள்ள மூல ஆதாரங்கள், தமிழ்நாட்டினுடைய கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, அதுல இருக்கக்கூடிய தாக்கம், அப்புறம் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள். ஓகேவா? தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனையில இருக்கக்கூடிய தீர்வுகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? பிரச்சனைகளையும் பார்க்கணும், தீர்வுகளையும் பார்க்கணும். பிரச்சனைகள் தெரிஞ்சாதான் அதற்கான தீர்வுகள் தெரியும். அப்புறம் இது எல்லாம் பேஸ் பண்ண நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதெல்லாம் டாபிக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றோம். நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு இந்த யூனிட்டை தரவா படிச்சிருங்க. ஏன்னா ஒரு 20 கொஸ்டின் இதுல இருந்து கேட்குறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இது மாதிரி வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.